ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். நம்ம டெய்லி பேசக்கூடிய எளிமையான வாக்கியங்கள், அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ எங்களை கேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஷீ ஆஸ்க்டு அஸ். ஷீ அவள், ஆஸ்க்டுனா கேட்டாள், அஸ் எங்களை. ஷீ ஆஸ்க்டு அஸ் அவள் எங்களை கேட்டாள். நீ லேட்டாக வந்த, நீ லேட்டாக வந்தீங்க, நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் யூ கேம் லேட். யூ நீங்கிறதுக்கும் யூ தான், நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூ தான். கேம்னா யூ கேம் நீ வந்தாய், நீங்கள் வந்தீர்கள். லேட் தாமதம், நீ தாமதமாக வந்த, நீங்கள் தாமதமாக வந்தீங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் பி எனி ஒன். இட் கேன் பி எனி ஒன். அது யாராக வேணாலும் இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது கடினம். கடினம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டிஃபிகல்ட். இட் இஸ் டிஃபிகல்ட். இட் இஸ் டிஃபிகல்ட். அது கடினம். அதுவே அது எளிது அப்படின்னு சொல்கிறதுனா இட் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்போம். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் வென் டிட் யூ கம். வென் டிட் யூ கம் அப்படின்னு கேட்கணும். வென் எப்போது. உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறக்கு டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க. டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ். உனக்கு உடன் பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா. உள்ளே போகாத, உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கோ இன். டோன்ட் கோ இன். அது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் புரோக்கன். இட்ஸ் புரோக்கன். புரோக் ஆகியிருக்குன்னா உடஞ்சிருக்குன்னு அர்த்தம், அது உடைந்துள்ளது. இது முடிகிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லுவோம். இட் நெவர் சீம்ஸ் டு எண்ட். எண்டுனா முடிவு. இட் நெவர் சீம்ஸ் டு எண்ட். இது முடிகிற மாதிரி தெரியலை. இப்போது இடது பக்கம் போ, இடது பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவோம். இடது பக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெஃப்ட். கோ லெஃப்ட் அப்படின்னா இடது பக்கம் செல், இடது பக்கம் செல்லுங்கள். அதுவே வலது பக்கம் போ, வலது பக்கம் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ரைட். ரைட்னா வலது, கோனா போ, போங்க. கோ ரைட், வலது பக்கம் செல்லுங்கள். இதை வச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஹாவ் திஸ். ஹாவ் திஸ். நான் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிடின்ட் see you. ஐ டிடின்ட் see you. நான் உன்னை பார்க்கவில்லை. உன் வேலையை செய் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் டூ யுவர் ஒர்க். ஒர்க் வேலை. டூ அப்படின்னா செய், செய்யுங்க. யுவர் ஒர்க் உன்னுடைய வேலை, உங்களுடைய வேலை. டூ யுவர் ஒர்க் உன் வேலையை செய், உங்கள் வேலையை செய்யுங்க. என்னோடய மொபைலுக்கு சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லுவோம். என்னோடய மொபைலுக்கு சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் சார்ஜ் மை மொபைல். சார்ஜ் மை மொபைல். நேற்று நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்போம். நேற்று நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் வேர் வேர் யூ எஸ்டர்டே. வேர் வேர் யூ எஸ்டர்டே அப்படின்னு கேட்போம். எஸ்டர்டே நேற்று. வேர் எங்கே. அடுத்து இருக்கிற வேர் நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்கேன்னு அர்த்தம். வேர் வேர் யூன்னா நீ எங்கே இருந்த அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் அவள் வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஜஸ்ட் நவ் ஷீ வெண்ட் ஹோம். ஜஸ்ட் நவ் இப்போது தான். ஷீ வெண்ட் அவள் போனாள். ஹோம் வீட்டுக்கு. ஜஸ்ட் நவ் ஷீ வெண்ட் ஹோம். இப்போ தான் அவள் வீட்டுக்கு போனாள். நீ பிஸியாக இருந்தியா அப்படின்னு கேட்போம். நீங்கள் பிஸியாக இருந்தீங்களா, நீங்கள் ஏதாவது வேலையாக இருந்தீங்களா, நீ ஏதாவது வேலையாக இருந்தியா அப்படின்னு கேட்க வேர் யூ பிஸி. வேர் யூ பிஸி. பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்க ஆர் யூ பிஸி அப்படின்னு கேட்போம். பிஸியாக இருந்தியா அப்படின்னு கேட்க வேர் யூ பிஸி. இப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ரொம்ப சத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னா சத்தத்தை குறைக்க சொல்லுவோம். சவுண்டை குறை அப்படின்னு சொல்லுவோம். சவுண்டை குறைங்க அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ரெடியூஸ் த வேல்யூம். ரெடியூஸ் த வேல்யூம் அப்படின்னு சொல்லணும். சத்தத்தை குறை, சவுண்டை குறைங்க. உனக்கு அது தெரியாதா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் யூ நோ தட். டோன்ட் யூ நோ தட். உனக்கு அது தெரியாதா.
டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம். அதுவே டோன்ட் யூ நோ தட் அப்படின்னா உனக்கு அது தெரியாதா அப்படின்னு கேட்குறது. உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு கேட்போம். இந்த வீடியோவில் 20 சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். இதையெல்லாம் நீங்கள் சிச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணுங்கள், பேசுங்க. திரும்ப திரும்ப பேசும்போது தான் இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.